அதுக்கப்புறம் என்னோடய லைஃபே வந்து அப்படியே 360 கலரில் மாற்றிச்சு. அவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட்டு. அந்த டைமில் தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் பவர் தான் எல்லாருமே ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு இதில் எனக்கு தெரிய வருது. மைண்ட் செட்லாம் என்னன்னு அது ரிலேட்டடாக ஒரு மெத்தட் தான் அது எனக்கு. ஸோ மைண்ட் செட் பண்ணி அதை பண்ணி கொடுத்து அதை ப்ரோக்ராமிங் இது வேவே இது வேணாம். நம்ம என்னதான் போல்டாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினச்சாலும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம், போராடுறதுக்கு ரெடியாக இருக்கும். பட் அந்த சக்ஸஸ்ங்கிறது நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கிறது கிடையாது. என்ன பண்ணலாம் புரியாது, தன்மாரி இருக்கும். என்ன பண்ணால் அந்த அந்த இடத்த போய் நான் ரீச் பண்ணலாம் பண்ணுறதுக்கு நான் பட் எனக்கு வழி தெரியல. ஆனால் இன்னொன்று நமக்கே தெரியும் இதெல்லாம் நாம் பண்ணலாம் நினைக்கிறப்பே இது பண்ணால் இப்படி ஆகிடுமா, பணம் போட்டால் போயிட்டா இதில் கஸ்டமர் வருவாங்களா, வராமல் போயிட்டா இது லாஸ் ஆகிட்டா, அந்த நமக்கு லாஜிக் மைண்ட் அதை கேள்வி கேட்கும். இப்போ விட மாட்டாங்க, இதை பண்ண மாட்டோம், இவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியாது, இவ்வளோ அலைச்சல் முடியாது, இவ்வளோ காசுனா இவ்வளோ வட்டிக்கு வாங்கிருக்கோம், இது இன்ட்ரெஸ்ட் கட்டணும், 1008 லாஜிக் மைண்ட் வேலை செய்யும். அதை யோசிச்சு இதை பார்க்கும்போது முதல்ல வந்து நிற்கிறது பயம். அந்த பயத்தினாலே வந்து நமக்கு அது சக்ஸஸ் ஆகாது. நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் ஃபஸ்ட்டு எங்கே அந்த பயம் இல்லாமல் இருக்கும் அன்றைக்கி தான் வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ பயம் இல்லாமல் பண்ண முடியுமானா சத்தியமாக முடியாது. ஏன்னா அவ்வளோ பைசா போடுறோம், அவ்வளோ எஃபர்ட் போடுறோம். அப்போ அந்த எப்படி அந்த பயத்தை தூக்கி போடுறது, அதை என்ன பண்ணலாம், சரியாக எப்படி மூவ் பண்ணலாம். அப்போ நம்ம சப்கான்ஷியஸ் கொண்டு இருக்கிறத அந்த நெகட்டிவ்ஸை நம்ம முதல்ல தூக்கி போடணும். என்ன வேணும், அதாவது அதெல்லாம் கலைகள். நம்ம வந்து விதை போட்டு விதைக்கிறோமோ இல்லையோ, ஒரு காலி இடம் நம்ம எவ்வளோ சுத்தம் பண்ணி வச்சிருந்தாலும் கடை முளைக்கிறது தன்னாலும் வச்சு காடு மாதிரி 3 மாதத்துலேயே அது வந்துடும். அதுக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் விதைக்கிறதுலாம் முளையும் காடு முளைச்சிடும். ஆனால் ஒரு நல்ல சரியான ஒரு மரம் முளைக்கணும்னா முளைக்காது. அதுக்கு நாம் வந்து அதை அந்த நிலத்தை பதப்படுத்தி அதை வச்சு அந்த விதையை வச்சு அதை தண்ணி ஊற்றி உரத்தை போட்டு அதை வந்து பார்த்து வளர்த்தா மட்டும்தான் அதை வளர முடியும். அப்போது அந்த வேலையை வந்து நம்ம பண்ணணும், நம்ம மைண்டு. ஸோ அதை பண்ணுறேன். ஸோ அந்த மென்டார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இது எல்லாமே. ஸோ அந்த அன்வான்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் நான் வாக்கு அதெல்லாம் திருப்பி அதை எடுத்துகிட்டு இது எனக்கு வேணும், நான் இந்த ஸ்டேஜுக்கு வரணும், நான் இந்த மாதிரி கடை போடணும், இந்த மாதிரி போடணும். நான் ஒரு 20,000 சம்பாதிச்சிருக்கேன் பர் மந்த்து ஆவரேஜாக அப்படின்னா நான் பர் மந்த் 5 lakhs எனக்கு தெரியும். இது லாஜிக்காக வந்து செட் ஆகும்னா அது ஆகும் ஆகாதுங்கிறதுலாம் எனக்கு வேணும், அவ்வளோதான். அது எப்படி வரும் அப்படிங்கிற கேள்வி அடுத்தது வரும். அந்த கேள்வி அந்த இடத்துல கேட்க முடியாது. அந்த இது வந்து அதுவும் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லாஜிக் மைண்டே நமக்கு ஏன் எப்படி எதுக்கு எப்படி வரும் அந்த கொஷினே இல்லாமல் வருங்கிற அந்த பிரியம் மட்டும் வந்துச்சு. கண்டிப்பாக அது நடந்துச்சு, எனக்கு எல்லாமே நடந்துச்சு. ஸோ நான் என்ன மைண்ட் செட் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே ஸ்டேஜ் பை எனக்கு ஒன்றா நடக்க ஆரம்பிச்சது. இன்னொன்று இந்த மாதிரி நம்ம எல்லாரும் அந்த மாதிரி ஒரு மென்டாரை வச்சு நம்ம மைண்ட் செட் பண்ண முடியுமான்னு இல்லை. நமக்கு நாமளே அதை ரியலைஸ் பண்ணாலே போதும். இது வந்து இது நமக்குள்ளே இருக்கிற இந்த பிளாக் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். இதை நான் எடுத்துட்டு நான் இதை போட்டானாலே அதை முளைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு நான் என்னவா இருக்கணும் அதுதான் என்னை சுற்றி அதை ரிசீவ் பண்ணும். எல்லாருக்குமே அதை எதை தேடுகிறாங்க அது உண்மை தேடி கொண்டு. இன்னொன்று நமக்குள்ள ஒரு ஐடியா வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் இது வாங்கணும், நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், மாதம் எனக்கு இவ்வளோ வேணும், இந்த பேலன்சஸ் போடுறேன், இந்த கஸ்டமர்ஸ் பண்ணாங்க, யார் அவங்க ஃபீல்டில் என்ன டார்கெட் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு ஐடியா அது வருதுனாலே ஆல்ரெடி கிவன். நமக்கு அது கொடுக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த ஐடியாவே வரும், இல்லைன்னா அந்த ஐடியா வராது. ஸோ அந்த ஐடியா வந்துச்சுன்னா நான் வந்துருச்சுன்னு நம்ம மைண்டில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அது எனக்கானது. ஸோ அந்த ஆல்ரெடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அது போட்டாச்சு. அந்த அமௌண்ட் வந்து அந்த 5000 நீங்கள் கேட்ட 5000 ஆல்ரெடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. உங்களுக்கு ஏடிஎம் கார்டும் கொடுத்தாச்சு, பின் நம்பரும் சொல்லியாச்சு. ஆனால் நீங்கள் போய் அந்த பின் நம்பர் போட்டு எடுக்கணும். நம்ம போய் அதை எதிர்த்து போய் எடுக்கிறதுக்கு பயம், ஏதோ இல்லை சலுப்பு ஏதோ ஒன்று நம்ம எந்திரிச்சு போகிறது கிடையாது. யாருமே ஒரு கதை கூட சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து 4 வருஷமாக கடவுளே எனக்கு லாட்டு சீக்கிரம் பணம் ஒன்று லாட்டில் பணம் வரும் பணம் இருக்குன்னு ரொம்ப சின்சியராக வேண்டிகிட்டே இருக்கான். எல்லாம் ப்ரேயர் பண்ணுறான், லா ப்ரொடெக்ஷன் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கான். கடவுளே போய் முடியாமல் ஒரு நாள் கடவுளை வந்து முதல்ல போய் லாட்டு சீக்கிரம் வாங்கிடுவாங்க அப்படின்னு வந்து கடவுள் சொன்னான். அந்த மாதிரி நாம் எதை பண்ணணுமோ அதை பண்ணுறதில்ல. ஆனால் இது எல்லா டெக்னிக்கும் நிறைய நாலேஜ் உள்ளே போட்டுட்டு என்னென்னலாம் டெக்னிக்கெல்லாம் பண்ணணுமோ என்னென்ன யூடியூப்ல இதெல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் கணக்கு பொறுத்து அதை வச்சு இந்த மேஜிக் பண்ண அந்த மேஜிக் பண்ணு என்னென்னலாம் நம்ம கோயிலுக்கோ டிக்கெட்டாக வாங்கலாம் அத்தனை இதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதில்ல. அப்போ அதை நம்ம பண்ண வேண்டியதை சரியாக பண்ணுறோமா, அது எதை பண்ணணும்னு தெரியல. அது அவங்க தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நாலேஜ் வந்து அவ்வளோ ஓவர் நாலேஜாக இருக்குது. ஸோ அத்தனையுமே எடுத்துக்கிறோம். என்ன எதையாவது பண்ண நான் ஜெயிச்சிட மாட்டேனா அப்படிங்கிற அந்த இதில் தான் இதெல்லாம் பண்ணுறதே கூட. அப்போ சரியானது சரியான நேரத்தில் சரியாக எப்படி பண்ணுறது, அது நமக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். அந்த ஒரு கைடன்ஸ் நிச்சயமாக ஒரு லெவலுக்கு மேலே போகிறோம்னா நமக்கு ஒரு மென்டார்ஷிப் தேவைப்படும். சரியான மென்டார், அந்த சரியான மென்டாரை நமக்கு கிடைப்பாங்கன்னா அதுவும் நம்ம தேடணும். நம்மளோட அந்த அளவு ஒரு வெளித்தனமாக நான் ஜெயிச்சே தீர்வேன் அப்படிங்கிறதுனால அது கிடைக்கிறதா அந்த மாதிரி ஒரு சரியான மென்டாரும் சரியான கைடன்ஸும். ஸோ அப்படி கிடச்சி இது ஒன்றொன்னா வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து